பார்த்தீங்க அப்படின்னா, நான் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கை, காலு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கே பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அதை தடவி ஒரு 15 நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா, எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூப்பராக வந்து வெள்ளையாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கருப்பாக எந்த அளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து வெள்ளையாக இருக்க ஒரு சூப்பரான க்ரீம் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்கானதுன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டு. இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம முகத்துக்கு மட்டும் இல்லை, உடல் முழுதுமே வந்து நீங்கள் தடவி குளிக்கிறப்ப எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா வெள்ளையாகலாம். ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் சர்க்கரை பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சர்க்கரை வந்து பயன்படுத்துகிறப்ப நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து பயன்படுத்துங்க. ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடிக்கல் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் பொடி மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப்பு மாதிரி நல்லா வந்து யூஸ் ஆகும். இல்லை இது தனியாக கூட நம்மளுக்கு சுகர் வந்து பவுடராக கிடைக்கும், அந்த மாதிரிக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி இடிக்கல்ல வச்சு நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கரையை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். லைட்டாக அதை அரைப்படாதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பவுடரை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். சுகர் கண்டிப்பாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. அதான் ரொம்பவுமே யூஸ் ஆகும் நம்மளுக்கு. நல்லா ஒரு டீஸ்பூனை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து காப்பி பவுடரு. இன்ஸ்டன்ட் காப்பி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரூ அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வர மாதிரி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு பழத்தில் ஒரு 1/4 நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். விதைகள் இல்லாமல் இந்த ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய கரைகள் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முழுமையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த எலுமிச்சை சாறு. சரிங்களா? நிறையா பேர்த்துக்கு எலுமிச்சை சேராதுன்னு சொல்லுவீங்க. எலுமிச்சம்பழம் வந்து டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி பொருள்களோடு சேர்த்து பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை, காஃபி, எலுமிச்சை சாறு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த சுகர் வந்து பவுடராக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா வந்து கரைஞ்சிரும். காஃபி பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கோங்க. பார்லரில் ₹1 கூட போயிட்டு நம்ம ஒரு ₹1000 ₹500 செலவு பண்ணி போடுற இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ₹1 செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்மையாக உங்கள் முகத்தை க்ளோ பண்ணிக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மந்திரம் போட்டுட்டு திரும்பி பார்த்தா வெள்ளையாகிடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு 1 மினிட்டில் உங்கள் ஃபேஸு, கை, கால் எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் கருப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கூட நம்ம இன்னொரு சீக்ரெட்டான ஒரு பொருளும் நம்ம சேர்த்து போகிறோம். இதை நல்லா கலந்து வச்சுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குட்டியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரத்தை கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டு இதை முக்கியமாக அந்த கருப்பு டாட்டு, பிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக சுருக்கங்கள், கருவளையங்கள் எதுவுமே டோட்டலாக வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பொருள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தான் நம்ம எடுக்கிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சளை நம்ம அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு டைரெக்டாக மஞ்சள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வரும்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் மஞ்சள் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு அலர்ஜி வராது. ஒரு கிருமி நாசினி ஒரு பொருள் தான் மஞ்சள். உங்கள் முகத்தில் எந்த அளவுக்கு வயசான தோற்றங்கள் இருந்தாலும் அதை டோட்டலாக எடுத்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மஞ்சளை இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கருன்னு கலர் மாறணும்.
மஞ்சள் தூள் வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் விட எப்போவும் நம்ம வீட்டில எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடாக வரணும் கலரு, அந்த மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்குங்க. இது நீங்கள் போட்ட செகண்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஏன்னா மஞ்சள்னாவே உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு மஞ்சளோட வலிமை என்னன்னு தெரியும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இது வந்து நம்ம சேர்த்து பண்ணுறப்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாவே போதும், கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே வந்து இப்படி ரெடி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு நல்லா கருகிரும். பாருங்கள், நல்லா கருப்பாகணும். அது மாதிரி காப்பி தூள் மாதிரியே கருப்பாகணும். சரிங்களா? இப்போ கீழே இறக்கிடலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு டீஸ்பூன் வந்து போட்டதே எந்த அளவுக்கு வந்து கருன்னு கலர் மாறிடுச்சுன்னு. இப்போ நம்ம வந்து இந்த பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த சுகர்லேயும் காஃபி இதெல்லாம் போட்டிருக்கோம், அதில் வந்து இதை நம்ம போட்டுக்கலாம். செம்ம க்ரப்பிங்காக இருக்கும். இது நீங்கள் முகத்தில் போட்டு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். அந்த இடம் அந்த எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் அந்த அளவை வந்து எடுத்துரும். ஏன்னா நம்ம இதில் லெமனும் காஃபி வந்து கண்டிப்பாக சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறப்போ அது நல்லா வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பு மாதிரி பிடிச்சி வேரில் இருந்து நான் அடித்தளத்துலேருந்து உங்களுக்கு வெள்ளையாகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு சீக்ரெட் க்ரீம் கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் மஞ்சள் போட்ட எஃபெக்ட் வந்து தெரியவே தெரியாது. ஆனால் இது நல்லா வந்து மிக்சிங் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் நிறையா பேர் வந்து இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரிக் வந்து பண்ணியிருக்கோமா, மஞ்சள் சேர்த்துருக்கோமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இதில் வந்து சூப்பரான பொருள்களை தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். இல்லை லெமன் சேர்த்துருக்கிறதும் தெரியாது, மஞ்சள் சேர்த்ததும் தெரியாது. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்னதான் வந்து வீடியோ போட்டாலும் அக்கா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி காமிங்க உங்கள் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து மஞ்சள் லெமன் சேராது. இருந்தாலும் இந்த காஃபி பேக்கில் வந்து நம்ம சேர்த்து பண்ணுறப்ப எந்த ஒரு பெனிஃபிட் வராது அப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு முகத்தை ஃபஸ்ட்டே வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சுகர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸ்க்ரப்பிங்கும் வந்து கூட இருக்கும். நீங்கள் ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கையிலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கலர் எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு, தார் மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம எஃபெக்டாக இருக்கும். கீழே வடியாது, சுகருக்கு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். இது வாரத்தில் நீங்கள் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். செம்மையாக உங்களுக்கு வந்து இந்த மங்கு மறு எந்த ஒரு கரைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எடுத்துருவோம். இது தேவையில்லாத முடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகருக்கு வந்து எடுத்து கொடுத்துருங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வந்து இப்போ கருப்பாக இருக்கிற இடத்துல நல்ல இந்த பாருங்கள் இந்த மாதிரி சும்மா அழுத்தி தேய்க்கவெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அதை சுகர் போட்டிருக்கிறோம், நல்லா ஸ்க்ரப்பிங் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சும்மா கையில் இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாவே நல்ல ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி எஃபெக்டாக காமிக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் மஞ்சள் சேராதவங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
அப்படியே வெள்ளை வெளையர்னு இருக்கும். இது வந்து முகத்துக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் கை, கால் எங்கே கருமையாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி வச்சு நீங்கள் தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. இங்கே பாருங்கள். கையிலையும் தேய்ச்சி விட்டாச்சு, முகத்துலேயும் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. நான் கழுவிட்டு நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கழுத்து கருமை, அதுக்கப்புறம் இந்த அக்குள் கருமை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டுருந்துட்டு நீங்கள் வந்து கழுவிக்கலாம். நீங்கள் அசந்தே போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதை வெயிட் பண்ணிவிட்டு நான் முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். நல்ல ஒரு உதடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிக்கு லைட்டாக அந்த வெடிப்பு மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம சுகரோடு போட்டு தேய்க்கிறப்ப நல்ல ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த க்ளோவிங் வந்து கொடுக்குது பாருங்கள். நல்லா தொடச்சோம்னா சூப்பராக அந்த க்ளோவிங் வந்து கொடுக்குது. நம்ம ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதெல்லாம் பளபளன்னு எப்படி தெரியுதுன்னு. செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல அந்த பிளாக்கு மார்க்கெலாம் வந்து நல்லாவே எடுக்குது. இன்னும் நம்ம ஒரு 15-20 நிமிஷமெல்லாம் ஊற வச்சுங்க. பாருங்கள், அந்த கை பாருங்கள், அந்த இடத்த மட்டும் நான் இந்த இடம் மட்டும் தேய்ச்சிருந்தேன் இல்லையா? அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வைரல் தான். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் செம்மையாக முகம் வந்து நல்லா பிங்க் கலர் மாதிரி இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நீங்கள் டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் உடனே இந்த வீடியோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த பிளாக் மார்க் இருக்கிற பக்கமெல்லாம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கற்றாழை இருக்குது இல்லையா, ஒயிட் ஜெல் வந்து கற்றாழை வாங்கிட்டு அதை கூட ஒரு டீஸ்பூன் வந்து உள்ளே சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுங்க. வேறு எதுவுமே போட தேவையில்லை. செம்மையாக ரிசல்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துங்க. பாருங்கள், பலன்னு இருக்குது முகம். பிங்க் கலரில் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.